இந்த ஊருக்காக அந்த பண்ணையார அடக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னடான்னா இந்த ஊரே என்ன ஒதுக்கி வச்சிருச்சு. ஊர்ல உங்களை ஒதுக்கிட்டா நாங்க விட்டுடுவோமா? சாப்பிடுங்க. உனக்கு ஏன் என் மேல இவ்வளவு வைக்கிற? காரணம் உங்களுக்கே தெரியும். நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்தது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? கொடுத்துட்டு வர சொன்னதே அவர்தான். அவருக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. அந்த பெரிய மனசுக்கு ஒரு சின்ன வருத்தம். ஏன் நீங்க எங்க வீட்லயே வந்து இருக்க கூடாது? ரோஹிணி, கண்ணு பார்த்தாதான் நம்பும், காது கேட்டாதான் நம்பும். ஆனா அந்த வாய் பக்கம் பக்கமா நினைச்சது பேசும். அதனாலதான் நான் உங்க வீட்டுல தங்கல. நான் எங்க இருந்தா என்ன, இனிமே சாப்பாடு என்ன தேடி வரப்போகுது, அதுவும் எடுத்துட்டு வர போறோம் நீதான். அது சரி, இந்த சாதம் எங்க? தங்கச்சி, அம்மா தங்கச்சி, தங்கச்சி. என்ன மாமா? தங்கச்சி இல்லையே? இல்ல, நான் எங்க அப்பனுக்கு ஒரே பொண்ணு. அட உன் தங்கச்சி கேட்டேன், என் தங்கச்சி இல்லையே. அது வெளில போயிருக்குது. அச்சோ, என்ன சுழுக்கா? நல்ல நேரம். போ போ அங்கேயா? ஏன் இப்படி அலையிற? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, நெஞ்சு பட 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 படன்னு அடிச்சுக்குது, தலை ஒரு மாதிரியா சுத்துது. இன்னுமா புரியல? புரியுது. மாமாவுக்கு மசக்க நோவு. நாட்டு வைத்தியரை கூப்பிடவா? நாட்டு வைத்தியம் எதுக்கு? நாட்டுக்கட்ட நீ இருக்கும் போது. மாமா நோவுதா? நோவல நோவல. பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வச்சுக்க. ஐயோ, யாராவது பாத்திர போறாங்க. எங்க ஊர்ல எல்லாரும் பூவை பாத்துருக்காங்க. தமாஷா பேசுற. எனக்கு ஒரு ஆசை. என்ன? என் கையால உனக்கு உள்பாடி வாங்கி தரணும். அப்படின்னா என்னது? இந்த பொம்பளைங்க போடுற பனியனா? அதான் நான் ஒரு மாசமா போட்டுட்டு இருக்கேனே. அப்ப சரி, அப்ப சரி. ரெடிமேடுல ஒரு 4 ஜோடி வாங்கிட்டு வர்றேன். உனக்கு எது எப்படி வேணும்னு ஒரு காகிதத்துல குறிச்சு கொடு. குறிச்சு கொடுக்க என்னையா இருக்கு? ஏதோ நீ வசதிக்கு வாங்கிட்டு வா. அப்படியா? தெரிஞ்சு உட்காரு. நம்ம 2 பேரும் இப்படியே இருந்தா என்ன ஆகும்? வயசாகும். உன் கூந்தல்ல என்ன சுகந்த மனம். சரிமா, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனமா அல்லது செயற்கை மனமா? கூந்தலே செயற்கை. இதுல என்ன ஆராய்ச்சி? அப்படியா? ஆமா, என்ன உன் கையை சொர சொர சொரன்னு இருக்குத? அது எங்க அப்பா சர்க்கஸ்ல கரடி கிட்ட வேலை பார்த்தான். இருக்கட்டும் இருக்கட்டும். நீ என்ன பண்ற? நிறைய மஞ்சள் பூசி குளிக்கிற, அப்பதான் உன் கையை சும்மா மழை மழை மழன்னு இருக்கு. சரி, நீ போற போக்கு நான் புள்ளையே பெற்றாலும் ஆச்சரியம் இல்ல. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கரடி மஞ்சள் பூசி இல்ல குளிக்கிற. தனியா இருக்க பொம்பளை கிட்ட வம்பா? உன் புத்தி உன்னை விட்டு போகாதே. அப்பா பண்ணு. இப்படி ஏதாவது தப்பா நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் சந்தைக்கு போகாம திரும்பி வந்தேன். ஏமா, உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டாரா? இவர் என்ன, எந்த ஆம்பளையும் என்கிட்ட தப்பாவே நடந்துக்க முடியாது. ஏன் நான் முழிக்கிற? வெளியே ஊஞ்சல் கிடக்கு, போய் பாடு. அங்க போய் நான் படுத்தா யாரு வந்து ஆடுறது ஊஞ்சல? போயா, அது தானாவே காத்துல ஆடுவியா? தங்கச்சி, அப்ப இது நாங்க பொட்டுச்சிங்க, நாங்க உள்ள போய் ஒன்னா படுப்போம். சனிமா, உன் கையால பச்சை தண்ணியாவது கூட. உங்ககிட்ட எல்லாத்துக்கும் அடுத்த உதவியே எதிர்பார்ப்பேன். உனக்கு கை இல்ல? ஓ, அது கொஞ்சம் ஏவா, நீ வாக்கா உள்ள போவோம். இது கண்டிப்பா சர்க்கஸ் குடும்பம் தான். ஆமா, ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? புருஷ முஞ்சத விளையாட்டு விளையாடலாமா? சரி சரி. அப்போ அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? சும்மா சொல்லக்கூடாது, சினிமாவில் வழக்கமா சொல்ற மாதிரி கோபத்துல கூட அழகாதான் இருக்கிற. அப்போ
நான் முதுகுல எவரெல்லாம் எழுதுவேன். நான் என்ன எழுதுனேன்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகே? இந்த பாருங்க, முதுகுல கைய வைக்கிற சாக்குல வேற எங்கேயாவது கைய வச்சீங்க நடக்கிறதே வேற. லைசன்ஸ் கிடைக்கலன்னா நான் மீறவே மாட்டேன். ரெடியா? சரி. ஏய், என்ன பண்றீங்க? எழுதுறதுக்கு முன்னாடி போர்டை நல்லா துடைக்கிறேன். சீக்கிரம். இன்னும் ஒண்ணு தா. ஏன் இப்படி அலையறீங்க? சரி, நீ என் முதுகுல எழுது. எழுது எழுதுங்கிறேன் இல்ல. ஏன் இப்படி முரட்டத்தனமா எழுதுற? மெதுவா எழுதுறது. பல்லு ஒரு ஆணியால ஓலையில எழுதுற மாதிரி எழுதுற. என்னது மடையா? திரும்பி பார். உன்னை திரும்பி பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. ஐயோ, இதுக்கு பேருதான் பாடம் எடுக்கிறதுங்களா? சிங்காரம், இத போய் அப்பாட்ட சொல்லிடாத. கவலைப்படாதீங்கம்மா, நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஜாலியா இருங்க. நானும் இத பாத்துட்டேன்ல, வீட்டுக்கு போய் பாடம் எடுக்கிறேன். ஆ